அஸ்ஸலாமு அலைக்கும் குழந்தைகளா. நாம் இன்னைக்கு எவ்வளவோ வசதிகளோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த வசதிகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த நம்ம பெற்றவங்களை நம்ம எப்படி நடத்துகிறோம்? பெற்றவங்களோட திருப்தியில் தான் இறைவனோட திருப்தி இருக்குன்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ரகசியத்தை அமீன் ஒரு கசப்பான உண்மை மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்? இந்த கதை உங்கள் வாழ்க்கையையும் மாற்றலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈமானோடு வளரும் அழுகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாவின் பெரிய வரம் அமீன், என்ன பண்ற? இங்க வா. அமீன், எத்தனை தடவை கூப்பிடுறது? போன வச்சிட்டு வான்னு சொன்னேன்ல, ஏன் வரல? என்னம்மா இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? அமீன், இதோட 3வது தடவை சொல்றேன். அமீன், அந்த முனையில இருக்கிற கடைக்கு போய் ஒரு பாக்கெட் தயிர் மட்டும் வாங்கிட்டு வான்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன்? நீங்க போயிட்டு வாங்கம்மா, இல்லனா அப்பாவை போக சொல்லுங்கம்மா. அப்பா பாவம் டயர்டா தூங்கிட்டு இருக்காருடா. நான் சமைச்சிட்டு இருக்கேன். நீ காலையில இருந்து இந்த போன் தானே நோண்டிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரம் அந்த போனை வச்சுட்டு கடைக்கு போயிட்டு வா அமீன். எப்ப பாரு ஏதாவது ஒரு வேலையை சொல்லிக்கிட்டே இருக்குது. என்ன நிம்மதியா இருக்க விடுறீங்களா? அமீன், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செய்யறேன்ல. பெத்தவங்க ஒரு உதவி கேட்டா சரிமான்னு சொல்லணுமே தவிர இப்படி எதிர்த்து பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி அம்மாவை நீ அலட்சியப்படுத்தலாமா? அல்லாஹ் எனக்கு இதெல்லாம் தெரியுமா? சும்மா என்ன எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க அம்மா. இவ்ளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அந்த போன்ல தானே நோண்டிட்டு இருக்க. அமீன், ஏமா இப்படி பண்றீங்க? அமீன், இப்ப நீ போறியா இல்ல அப்பா கிட்ட சொல்லவா? இதையே சொல்லி நல்லா வேலை வாங்குங்க. காசு கொடுங்க, போறேன். அமீன், எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாப்பா. அப்பா, இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்து நிக்கிறேன், அதுக்குள்ள இன்னொரு வேலை சொல்றீங்க. என்ன பார்த்தாலே ஏதாவது வேலை சொல்வீங்களா? அம்மா உள்ளதா இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்கப்பா. என்ன பேசுற அமீன்? அப்பா கிட்ட இப்படிதான் பேசுவியா? போய் தண்ணி எடுத்துட்டு வா. இந்தாங்க. அமீன், இப்போ என்ன ஆச்சு உனக்கு? நீ ஏன் இவ்ளோ கோபமா இருக்க? பின்ன என்னம்மா, எப்ப பார்த்தாலும் எல்லா வேலையும் எனக்கே சொல்லிட்டே இருக்கீங்க. அமீன், நீ வேலைன்னு எதை சொல்ற? ஒரு தயிர் பாக்கெட் வாங்கினதையும் அப்பாவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்ததையுமா? அல்லாஹ், இப்போ ஆரம்பிக்காதீங்கம்மா. ஆமா, ஆரம்பிப்பேன். காலையில நீ எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நானும் அப்பாவும் முழிச்சிடுறோம். காலையில சமைச்சு அயன் பண்ணி புக்ஸ எல்லாம் ரெடி பண்ணி உன்னை ஒரு ராஜா மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீ ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டையே அலங்கோலம் பண்ணி வச்சுட்டு போயிருப்ப. அதையெல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மதியத்துக்காக சமைச்சு வைப்ப. நீ சாயங்காலம் வந்த உடனே உனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்து நைட் உனக்கு டிஃபன் செஞ்சு சாப்பிட வச்சு நைட்டே நெக்ஸ்ட் டேக்கு யூனிஃபார்ம் துவச்சு போடுறேன். இதெல்லாம் உனக்கு செய்ய நான் ஒரு நாளாவது சலிச்சுக்கிட்டேனா? அப்பா வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு அலைஞ்சு திரிஞ்சு சம்பாதிச்சுட்டு வர காசுல தான் நாம இவ்ளோ சொகுசா இருக்கோம். நல்லபடியா படிக்க வச்சு ஸ்கூல் ஃபீஸ், வேன் ஃபீஸ் எல்லாத்தையும் உங்க அப்பா தானே கட்டுறாரு. ஸ்கூலுக்கு அவ்ளோ தூரம் நடந்து போயிட்டு வர சொன்னா உன்னால போயிட்டு வர முடியுமா? எவ்ளோ கஷ்டமா இருக்கும். நீ ஆசைப்படுற கேம்ஸ், போன், ட்ரெஸ் எதையாவது உங்க அப்பா இல்லைன்னு சொல்லிருக்காரா? அங்க உனக்கு இவ்ளோ பண்றோம், ஆனா உனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து கொடுக்கறதுலயும் ஒரு தயிர் டப்பா வாங்கிட்டு வரதுலயும் அவ்ளோ கஷ்டமா இருக்கு, அப்படித்தானே? குரான்ல அல்லாஹ் சொல்றான், எனக்கும் நன்றி செலுத்து, உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்து. அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதோட சேர்த்து பெற்றோருக்கும் நன்றி செலுத்தணும்னு மார்க்கம் சொல்லுது. ஆனா நீ நன்றிக்கு பதிலா எங்க கிட்ட எரிச்சலை தான் காட்டுற அமீன். அல்லாஹ், அப்பாதான் இப்படி பண்றாருன்னு உங்ககிட்ட சொல்ல வந்தா நீங்க அவருக்கு மேல இருக்கீங்க. அப்படி இல்ல அமீன். போங்கம்மா. அமீன், மணி 8 ஆயிடுச்சு, வா வந்து ஹோம்ஒர்க் எழுது. எனக்கு இப்போ தூக்கம் வருதுமா, நாளைக்கு காலையில எழுதிக்கிறேன். அமீன், இவ்ளோ நேரம் விளையாடிட்டு தானே இருந்த, இப்ப படினா தூக்கம் வருதா? காலையில படிக்க நேரம் இருக்காது, ஒழுங்கா படி. போங்கம்மா,
எப்போ பார்த்தாலும் படி படி படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறீங்க. என்னங்க, அமீனை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நாம என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். ஆமா அமீரா, இன்னைக்கு நான் தண்ணி கேட்டப்போ அவன் நடந்துகிட்ட விதம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. தண்ணி குடுத்துட்டு நேரா வந்து என்கிட்ட தான் மூஞ்சிய காமிச்சான். நான் எவ்வளோ எடுத்து சொன்னேன், ஆனா அவன் மரமண்டையில ஒண்ணுமே ஏறலங்க. சின்ன வயசுல எவ்வளவு சமத்தா இருப்பான். சொல்ற பேச்ச அப்படியே கேட்பான். வளர வளர நல்ல பையனா வருவான்னு பார்த்தா நல்ல குணம் எல்லாம் மாறி மோசமா போயிட்டு இருக்கான். இன்னைக்கு படிக்க சொன்னதுக்கு என்கிட்ட எவ்வளோ சத்தமா கத்துறான். அவனுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம உடனே செய்றோம். ஆனா நமக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டேங்கிறான். இப்பவே இவன் இப்படி இருக்கான். இவன் வளர்ந்து நாளைக்கு நம்மளை எப்படி பாத்துக்க போறான்? வயசான காலத்துல நாம இவனை நம்பி இருக்க முடியுங்கிற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. அல்லாதான் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். நாம அவனுக்காக துவா செய்வோம். ஆமா. சார் சொல்லுங்க, யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சார், என் பேரு அர்ஷத். இங்க ஐயூப்னு ஒரு பெரியவர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவருக்கு கண்ணு தெரியாது. அவர் இப்ப இங்கதான் இருக்காரா? ஆமா தம்பி, இங்கதான் இருக்காரு. ஆனா நீங்க யாரு? நான் அவரோட மகன் சார். மகனா? என்ன சொல்றீங்க? இத்தனை நாளா அவரை நாங்க அனாதைன்னு நினைச்சோம். அமீரா, நீ போய் அந்த பெரியவரை கூப்பிட்டுட்டு வா. சரிங்க. சொல்லுங்க தம்பி, ஏன் அவர் இப்படி நடுத்தெருவுல இருக்காரு? என்ன நடந்துச்சு? எல்லா தப்பும் என் மேலதான் சார். பெத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுக்கல. எங்க அப்பா சிமெண்ட் மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு என்ன இன்ஜினியர் ஆக்கினாரு. அந்த சிமெண்ட் தூசிப்பட்டு தான் அவருக்கு பார்வையும் போச்சு. ஆனா எனக்கு வேலை கிடைச்சதும் அவர் எனக்கு பாரமா தெரிஞ்சாரு. என்னோட நல்லதுக்காக இது செய்யாத, அதை செய்யாதன்னு அவர் சொல்லும் போது எனக்கு அவர் மேல எரிச்சல் வரும். அதாவது சொல்லிட்டே இருக்காதீங்கப்பா, என்ன நிம்மதியா இருக்க விடுங்கன்னு அவரை அடிக்கடி திட்டுவேன். இவர் நம்மளை விட்டுட்டு போனா நம்ம நிம்மதியா இருப்போம்னு நினைச்சேன். ஒரு நாள் அவர் மாத்திரை கேட்டப்போ ஏன் தொந்தரவு பண்றீங்கன்னு சலிச்சுக்கிட்டேன். ஒரு தடவை என் ஃபைல்ல தெரியாம தண்ணி கொட்டிட்டாரு. அதுக்கு அவரை பார்த்து, உங்களுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, கைய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு எல்லாம் சொல்லி கத்தி இருக்கேன். மன்னிச்சிருப்பான்னு சொல்லியும் அவரை ரொம்ப பேசிட்டேன். அவர் மனசு உடைஞ்சு போய் வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு. நானும் அவரை தேடல. அப்பா போனதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன் சார். அவர் வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு சோதனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. வீட்டுல இருந்த பறக்கத் போச்சு. ஒரு கட்டத்துல வேலையே போய் நடுத்தருவுல வந்து நிக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். ஒருவேளை சாப்பிடறதுக்கு கூட என் கையில காசு இல்லாம போயிடுச்சு. பசியோட வேதனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா அப்பாவோட அருமை எனக்கு புரிஞ்சது. 25 வயசு வரைக்கும் பசினா என்னன்னே தெரியாம எங்க அப்பா அம்மா என்ன வளர்த்திருக்காங்க. இத்தனை நாளா எங்க அப்பா கண்ணு தெரியாம வெளியில இவ்ளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. அவருக்கு பசிச்சிருக்குமே, அந்த பசியை அனுபவிக்கும் போதுதான் என் அப்பாவோட வலியும் எனக்கு புரியுது. தம்பி அர்ஷத், வருத்தப்படாத. அல்லாஹ்வோட கிருபையால இன்னைக்கு உன் தப்ப நீ உணர்ந்துட்ட. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ தம்பி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெற்றோர்கிட்ட பேசும்போது அவங்க மனசு வலிக்கிற மாதிரி சீன்னு கூட நீ சொல்லக்கூடாது. அவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப கனிவா மரியாதையா பேசணும்னு அல்லாஹ் கட்டளையிடுறான். அது மட்டும் இல்ல தம்பி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சொன்னாங்க, உன் அம்மாவுக்கு பணிவிட செய், அவங்க காலடியில தான் உன்னோட சொர்க்கம் இருக்கு. அதே போல ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு செய்யற துவா அல்லாஹ் கிட்ட நேரடியா போய் சேரும். அதே தந்தை மனசு உடைஞ்சு போனா சாபம் கூட விட தேவையில்லை, அது நமக்கு எதிரா தானாகவே அல்லாஹ் கிட்ட போய் சேர்ந்துடும். ஏன்னா பெத்தவங்களோட திருப்தியில தான் இறைவனோட திருப்தி இருக்கு. அவங்க சந்தோஷப்பட்டாதான் அல்லாஹ்வும் நம்ம மேல சந்தோஷப்படுவான். ஆமா சார், நான் வார்த்தையாலேயே அவரை ரொம்ப காயப்படுத்திட்டேன். இப்போ நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்க வந்துட்ட. அல்லாஹ் உனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான். இனிமேலாவது அவரை நல்லா பாத்துக்கோ தம்பி. கண்டிப்பா சார், அதை புரிஞ்சுதான் அப்பா எங்கன்னு பல இடத்துல தேடி அலைஞ்சேன். அப்புறம் தான் அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு அவரை பார்க்கலாம்னு வந்தேன். அர்ஷத், அப்பா என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்ப்பா. ஹர்ஷத், நீ அப்பா,
அப்பாவை தேடி வந்தியா? அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. என்னை விட ஒரு பாவி யாரும் இருக்க முடியாது. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது என் வாழ்க்கையோட பறக்கத் நீங்க தான். உங்களை நான் கஷ்டப்படுத்தினதுக்கு அல்லாஹ் எனக்கு தண்டனை கொடுத்துட்டான்ப்பா. எனக்கு வேலையும் போச்சு, நிம்மதியும் போச்சு. வாங்கப்பா, வீட்டுக்கு போலாம். இனிமே கஷ்டப்பட்டு உழைச்சு நான் உங்களை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேப்பா. தயவு செஞ்சு என்ன வெறுத்துறாதீங்கப்பா. ஒரு அப்பா எப்போ அவன் பெத்த பிள்ளைங்களை வெறுக்க மாட்டான்பா. நீ எப்பவுமே என் புள்ளதான். எத்த மனசு மகனை சபிக்காது. நீ எப்பயுமே நல்லா இருக்கணும்னு தான் நான் துவா செய்வேன். இனிமே நீ நல்லா இருப்ப அர்ஷத். ஆனா என்னால உன் கூட வர முடியாதுப்பா. ஏன்பா? அப்போ நீங்க என்ன இன்னும் மன்னிக்கலையா? மன்னிப்பு எல்லாம் எப்பவோ கொடுத்துட்டேன் அர்ஷத். ஆனா ரஹீம், இங்க வாப்பா. நான் எதுவுமே இல்லாம தெருவுல நின்னப்போ, பசில தவிச்சப்போ இந்த ரஹீம் தான் எனக்கு மகனா இருந்தான். அவன்கிட்ட எதுவுமே இல்லைன்னாலும் அவனுக்கு கிடைச்சதுல எனக்கு பாதி கொடுத்து எல்லா உதவியும் செஞ்சு என்ன நல்லா பாத்துக்கிட்டான். இப்போ நீ வந்துட்டன்னு அவனை விட்டுட்டு நான் உன் கூட வந்தா என்னை விட நன்றி கெட்டவன் யாரும் இருக்க மாட்டாங்க. நீ நல்லபடியா போயிட்டு வா. நான் என் ரஹீமோடவே இங்கேயே இருக்கேன். அம்மா, அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நைட்டு நீங்க என் பக்கத்துல உட்கார்ந்து பேசினத நான் கேட்டேன். அப்பவும் எனக்கு உங்க மேல எரிச்சலா தான் வந்துச்சு. எப்போ பார்த்தாலும் இப்படி புலம்பிட்டே இருக்கீங்களேன்னு நினைச்சேன். இப்போ இந்த அங்கிளும் தாத்தாவும் பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்க மனசு எவ்வளவு வலிச்சிருக்கோன்னு எனக்கு புரிஞ்சுது. நான் இப்போ சின்ன பையனா இருக்கும் போதே உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல. நானும் பெரியவ ஆனதும் இந்த அங்கிள் மாதிரி ஆயிடுவேன்னு பயமா இருக்கு. இனிமே நான் உங்களை எதிர்த்து பேச மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டுக்குவேன் இன்ஷா அல்லாஹ். எனக்கு ஒரு வேலை சொன்னா அதை சந்தோஷமா செய்வேன். நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஈமானோடு வளரும் அமீன், அழுகிலும் சிரிப்பிலும் நீயே அல்லாவின் பெரிய வரம் என் அமீன். பாத்தீங்களா குழந்தைகளா? அமீன் இப்போ தன்னுடைய தப்பை உணர்ந்துட்டான். ஆனா நிஜ வாழ்க்கையில நாம பல நேரங்கள்ல அமீனை விட மோசமா நடந்துக்கிறோம். நம்ம கையில காசு இருக்கலாம், பெரிய படிப்பு இருக்கலாம், ஆனா பெத்தவங்களோட துவா இல்லைன்னா இந்த வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. குழந்தைகளா, இது இப்போ உங்க டர்ன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரைப்படி ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் எங்கே இருக்கிறது? ஆப்ஷன் ஏ, அவனது கடின உழைப்பில். ஆப்ஷன் பி, அவனது தாயின் காலடியில். சரியான பதிலை கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாத்திஷா, நபிசா நஸ்ரீன், ஃபாத்திமா ஜைனப் இவர்கள் கேட்டது போல சகோதரர்களிடையே அன்பு மற்றும் விட்டு கொடுத்தலின் முக்கியத்துவத்தை அமீன் எப்படி கத்துக்கிறான் என்று அடுத்த கதையில பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.